ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு தங்கமே, இருள் நிறைந்ததாக நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில் உன் திருச்செந்தூர் முருகன் பிரகாசத்தை கொண்டு வரப்போகிறேன். ஆம் தங்கமே, இப்போது காலையில் எப்படி உனக்கு எதிர்பார்ப்புகளோடு ஆரம்பிக்கிறதோ அதுபோலவே இன்றைய இரவுக்குள் எதிர்பார்ப்புகளால்தான் இருக்கப் போகிறது. ஆம் மகளே, என் அன்பு தங்கமே, செல்லமே, நீ எதிர்பார்த்திருந்த நல்ல தகவலை உன்னிடம் இந்த திருச்செந்தூர் முருகன் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். எத்தனை நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாய்? எத்தனை தடைகள் வந்தது, தடங்கள் வந்தது, நீயும் தாண்டி தாண்டி எந்த அளவுக்கும் முயற்சி செய்தாய். ஆனால் ஒரு பலனும் கிடைக்கவில்லை. ஆனால் இன்று கருணைக்கடலே போற்றி போற்றி என்று என் நாமத்தை கூறிக்கொண்டே இருந்தாய். முருகா, செந்தில் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டே இருந்தாய். என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாய். மனம் முருக வேண்டினாய். முருகா என்றாலே என் பிள்ளையிடம் நான் ஓடி வந்து விடுவேனே. நீ சதா சர்வ நேரமும் கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கருணை கடலே, என் அப்பனே முருகா என்று உள்ளம் உருகி வேண்டினாய். எனக்காக செய்யுங்கள், நான் எதிர்பார்த்த தகவலை தடையின்றி எனக்கு தாருங்கள் என்று குமுறினாய், அழுதாய், புலம்பினாய், வேண்டினாய், பிரார்த்தனை செய்தாய். பலன் கிடைத்து விட்டது தங்கமே. ஆம் தங்கமே, எதிர்பார்த்த அந்த அற்புதத்தை நடத்தி கொடுக்கப் போகிறேன். செல்வமே, இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லட்டுமா? உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கிறாய். எவ்வளவுதான் வெளியே சிரித்து பேசி எல்லோரிடம் கலகலப்பாக இருந்துட்டு வந்தாலும் இரவு கண்மூடும் தருணம் ஏதோ சொல்லவே முடியாத ஒன்று உன் மனதிற்குள் அழுத்தி கொண்டிருப்பதாக உணர்கிறாய். உன் மனதை குழந்தையின் மனதை போல் லேசாக வச்சுக்கோ. உன் மனதை அழுத்தும் பிரச்சனைகளை தீர்க்க நான் அதிக வேகமாக வேலை பார்த்து கொண்டுள்ளேன். இன்று இரவுக்குள் உன் பிரச்சனைகள் காணாமல் போகிறது. அந்த பிரச்சனைகள் காணாமல் போன வேளையில் உனக்கான தடைகளும் நீங்கி நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து நல்ல தகவலை உன் திருச்செந்தூர் முருகன் உன் கையில் சேர்க்கப் போகிறேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் உன் திருச்செந்தூர் முருகன் நிறைவேற்றப் போகிறேன். நீ எது கிடைத்தால் மன நிம்மதி பெறுவாய் என்று எனக்கு தெரியாதா? நீ எப்படியோ போய் என்று நான் விட்டு செல்ல மாட்டேன். என்னை பார், எழுந்ததும் என் முகத்தில்தான் விழித்திருக்கிறாய். முருகா என்று என்னை தொட்டு கும்பிட்டாய். அந்த ஸ்பரிசத்தில் உன் நம்பிக்கை பல மடங்கு அதிகரித்து விட்டது போல் உணர்ந்து விட்டாய். இப்போதே என் ஆசீர்வாதத்தோட கூடிய அருள் உனக்கு கிடைச்சி விட்டது. என்ன செய்கிறதுன்னு திக்கு தெரியாமல் தவிக்கிற உனக்கு ஆதரவாக நான் இருக்கேங்கிறதை புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் வந்துவிட்டது. உனக்கு தேவையான உதவியை மனித வடிவத்திலோ ஆத்ம சக்தியின் மூலமாகவோ உனக்கு கிடைக்கச் செய்து உன் கஷ்டத்தை போக்கி உனக்காக நீ ஆசைப்பட்டதை நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய மனபாரத்தை குறைச்சி மனவேதனையை விலக்கி உனக்கு நல்லது நடத்தி கொடுப்பேன். உனக்கு நல்லது நடத்தி கொடுப்பேங்கிறதை சொல்லியிருந்தேன்ல, அந்த நல்ல நாள் தான் என்று. அந்த நல்ல நாள் தான் என்று இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக, திருநாளாக, பொன்னாளாக, பொற்காலமாக அமையப் போகுது. உன்னை அழ வைத்தவர்களோடு ஆட்டத்தை அடக்கி அவர்கள் கண்முன்னே உன்னை பெருமைப்படுத்தப் போகிறேன். நீ எதிர்பார்த்த தகவலை கேட்க விடாமல் அவர்கள் எவ்வளவு நையாண்டி செய்தார்கள், எவ்வளவு அசிங்கப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், கீழே விழச் செய்தார்கள், மனதை புண்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். ஆணவமான பேச்சு வேறு அவர்களிடம். என் பிள்ளையை பற்றி தெரியவில்லை, திருச்செந்தூர் முருகன் இருக்கிறேன் என்று உறக்கச் சொல். இப்போ நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களையும் இருந்தும் இந்த திருச்செந்தூர் முருகன் மீளச் செய்ய போகிறேன். ஒரு தகவலை கேட்டுப்பா, உன் மனம் எப்படி மாறுகிறது என்று இந்த முருகன் பார்க்க ஆசைப்படுகிறேன் தங்கமே.
இந்த இக்கட்டான சூழ்நிலையும் எதிர்மறையான சூழ்நிலையும் விரட்டி அடிக்கப் போகிற நீ செய்ய நினைக்கிற நேர்மையான விஷயங்களையும் உன் கடமைகளையும் நீ தைரியமாக செய்து கொண்டே செல். எல்லாம் உனக்கு இனி சாதகம் வந்தான். உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடக்குமான்னு நினச்சி பார்க்காத அளவுக்கு என்னுடைய உதவியையும் அற்புதத்தையும் காட்டி உன்னை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கப் போகிறேன். முருகா முருகா முருகா, எனக்கான நேரம் எப்போது வரும் என்று ஒவ்வொரு முறையும் என்னை வணங்கும் போதும் கேட்டாய் அல்லவா? என் செல்வமே, என் குழந்தையே, அந்த நேரம் உனக்கு தொடங்கி விட்டது. அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது. போதும் முருகா, துன்பம் என்று மன்றாடினாய் தானே? இனி துன்பம் என்பது உன்னை கண்டு அஞ்சு ஓடிவிடப் போகிறது. பொறுத்திருந்து பார். நீ அனுபவித்த பலவிதமான சோதனைகள் இனி உன்னை திரும்பி கூட பார்க்காது. இனி உன் காலடி படம் இடமெல்லாம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் மட்டும்தான். சுக்கிர திசை தொடங்கிவிட்டது தங்கமே. அருமையான மாத பிறப்பாக என்று விடிந்துள்ளது என்றுதான் சொல்லணும். இந்த கார்த்திகையில், இந்த மாத பிறப்பில் உனக்கு நல்லது நடக்கச் செய்யப் போகிறேன். நீ எதிர்பார்த்த தகவலை இந்த மாத பிறப்பில் நீ கேட்டு, செவி கொடுத்து கேட்டு உன் உள்ளத்தை மகிழ்விக்கப் போகிறேன். பொறுத்திருந்து பார். அன்பு மகளே, நீ விரும்பியவரை கரம் பிடிக்கப் போகிறாய். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். பொறுமையாக இரு மகளே, நம்பிக்கையோடு காத்திரு. உனது பெற்றோரின் முழுமையான ஆசீர்வாதத்தோடு உன் துணையோடு இணையப் போகிறாய். நல்ல தகவல் கேட்காமல், நீ எதிர்பார்த்திருந்த இடத்தில் நல்ல தகவல் கேட்காமல் தட்டி சென்றது உன் மனதுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தது. இப்போது உனது திருமணம் எல்லோரும் வாழ்த்தும் விதமாகவும் மதிப்போடும் நடைபெறப் போகிறது. உன் முருகனாகிய நான் உன் முன்னின்று உன் திருமணத்தை நடத்தி வைக்கப் போகிறேன். உனக்கானது என்று நான் தேர்வு செய்தது உனக்கானது மட்டுமே. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உனக்கானது உன்னிடம் இறுதியில் வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? உன் முருகன் செய்து விட்டேன், நிரூபித்து விட்டேன். நாட்களும் மாதங்களும் வருடங்களும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறதே. திருமணத்தை எண்ணி நீ கலங்கிய காலம் இத்தோடு முடிவடைந்து விட்டது. அந்த தகவல் உன் செவியில் கேட்கப் போகிறது. செல்வமே, உன் முருகன் நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். உன் துணையுடன் ஒற்றுமையாக இரு. எதற்கும் அவசரப்பட்டு கோபத்தால் உன் மீது அளவு கடந்த பாசம் கொண்ட உறவை இழந்து விடக்கூடாது. நான் சொல்லும் அறிவுரையை கேட்டுக்கோ. ஒருவருக்கொருவர் உண்மையாக இருங்கள். உண்மையான அன்பு ஒருபோதும் தோற்காது. உண்மையான அன்பிற்கு வேறு எதுவும் தேவையில்லை. உண்மையான உன் அன்பை தவிர உங்கள் இருவருக்கும் அன்பு உண்மையானதாக இருந்தால் உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்கவே முடியாது, இயலவே முடியாது. காலம் கடத்தப்பட்டவை அனைத்தையும் காலமே உனக்கு உணர்த்திவிடும். ஒரு சிறந்த வாழ்க்கை துணை என்பது ஒருவரின் வெற்றிக்கு முன்னால் ஒருவர் இருப்பதுதான். இனி உன் திருமணத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் வேண்டாம். என் ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கை நல்ல விதமாக ஆரம்பமாக போகிறது. ஓம் முருகா போற்றி போற்றி.